அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சூரியன் 6, 8, 12 மறைந்தால் அதை எப்படி அணுகணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோட முக்கியமான நோக்கம் சூரியன் 6, 8, 12 இருந்தா என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற கணிக்கிற நோக்கம் இல்ல. உங்க ஜாதகத்துல சூரியன் 6, 8, 12 இருந்தா அது தசாபுத்தியா வந்தாலோ அல்லது லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட தொடர்புல இருந்தாலோ நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அணுகணும், உங்க வாழ்க்கைக்கு அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்றோம். ஓகே, இப்போ சூரியன்னா புரிஞ்சுக்குங்க. சூரியன் மட்டும் இல்ல, எல்லா கிரக தன்மையும் எல்லா கிரகத்தோட செயல்படுகிற சைக்காலஜியும் புரிஞ்சுக்குங்க. அது முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க ஜாதகத்து மேல உங்களுக்கே ஒரு ஆளுமை வந்துடும். என் ஜாதகத்துல இப்படி இருக்கு, அது இப்படிதான் செயல்படும் அப்படிங்கிற புரிதல் வந்துட்டா அதை நீங்க கண்ட்ரோல்ல எடுக்கலாம். அதுல தேவையில்லாத விஷயங்களை நீங்களே செய்யாம இருக்கலாம். கான்சியஸா இருந்தீங்கன்னா உங்க ஆளுமையை பயன்படுத்தி உங்களுக்கான எதிர்காலத்தை கரெக்டா நீங்களே கொண்டு போக முடியும். ஜாதகத்துல இருக்க நெகட்டிவையும் குறைச்சிக்க முடியும். ஸோ அதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான், உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்துறது தான் நம்மளோட நோக்கமே. ஓகே, இப்போ சூரியன்னா என்னன்னா ஆன்மாவை குறிக்கும். அந்த சோல், அந்த உயிர், இது எல்லாத்தையும் குறிக்கிறது சூரியன். அப்போ எல்லா உயிரோட இயல்பும் மேம்படுறது தான். தன்னை பெருக்கிக்கணும், வெளிப்படுத்திக்கணும், வளரணும், முதிர்ச்சி ஆகணும், விரிவடையணும் அப்படிங்கிற நோக்கம் உடையதுதான் எல்லா உயிருமே. அது அந்தந்த உயிருக்கு ஏற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி, எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்கிட்டோம், தன்னை வளர்த்துக்கிட்டு, தன்னை விரிவடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். மனிதனா இருந்தாலும் சரி அல்லது வேற எந்த உயிரினமா இருந்தாலும் சரி. இப்போ அப்படி தன்னை மேம்படுத்தணும், தன்னை விரிவுபடுத்தணும், தான் வளர்ச்சி ஆகணும்னு நினைக்கிற இயல்பு கொண்ட சூரியன் 6, 8, 12 இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 6, 8, 12 இயல்பு என்ன அப்படின்னா, கொஞ்சம் சிரமங்களை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சிகளை, கொஞ்சம் கடினமான சூழல்களை உள்ளடக்கிய அமைப்புகள் தான் இந்த 6, 8, 12. அதுக்குன்னு தனித்தனியான பல்வேறு குணங்கள் இருக்கு. பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஆனா பொதுவா பார்க்கும்போது 6, 8, 12 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டிய சூழல் இருக்கு. சோ அந்த இடத்துல சூரியன் அமரும் போது தன்னை மேம்படுத்துறதுலயும், தன்னை முன்னேற்றிக்கிறதுலயும், தன்னை விரிவுபடுத்துகிறதுலயும் அல்லது தன்னோட ஆளுமையை செலுத்துறதுலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டியதா இருக்கும். சில சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், சில பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நடந்துதான் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ 6ல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க கடன் வாங்கியாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தாட் அவருக்குள்ள வந்துடும். அதே மாதிரி மற்றவங்களை எதிர்த்து, மற்றவங்க மேல நம்மளோட ஆளுமையை செலுத்தி எப்படியாவது ஜெயிச்சிடணும், அது மூலயமா நல்லா இருக்க மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுவாங்க. இது எதிரிகளை உருவாக்கும். 6ஆம் இட காரகத்துவமான எதிரிகளை உருவாக்கும். அதே போல 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னா ரிஸ்கான விஷயங்களை, இல்லீகலான விஷயங்களை, கொஞ்சம் டேஞ்சரான விஷயங்களை கூட அந்த மதிப்பு மரியாதைக்காக, அங்கீகாரத்துக்காக துணிஞ்சு செய்வாங்க. 12ல சூரியன் இருக்கு அப்படின்னா நிறைய செலவு பண்ணி, விரயம் பண்ணி, அது எனர்ஜியா இருக்கலாம், டைமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சிந்தனையா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு ஸ்பெண்ட் பண்ணி அந்த அங்கீகாரத்துக்காக ஓடிட்டு இருப்பாங்க. இது யாருக்கு பொருந்தும், இது யார் செய்வாங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாம, சமூகத்தின் போக்குல எதை பத்தியும் ஆழமா புரிஞ்சுக்காம அன்மெச்சூர்டா இருக்கிற நபர்களுக்கு இது பொருந்தும். அவங்க இப்படிதான் செயல்படுவாங்க. அதுலயும் குறிப்பா சனி, செவ்வாய், ராகு, கேது இதெல்லாம் தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட மோசமான கண்டிஷன்ஸ்க்கு போவாங்க. தப்பா மைண்ட் செட்டை வளர்த்துப்பாங்க. ஏதாவது தான் முயற்சி தப்பாகும் போதோ, சரியா கௌரவம், அங்கீகாரம், வெற்றி எல்லாம் கிடைக்காதப்போ என் வாழ்க்கை இவ்வளவுதான், நான் எவ்வளவு உழைச்சாலும் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் சார் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என் கூட தான் மற்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைச்சிருது, லக்கே இல்லாத ஆள் சார் அப்படிங்கிற மாதிரி சில நெகட்டிவான நம்பிக்கைகளுக்கு, தாட் ப்ராசஸ்க்கு, புலம்பலுக்கு போயிடுவாங்க. அப்ப மறுபடியும் என்ன நடக்கும், அந்த நெகட்டிவிட்டி மறுபடியும் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். எது உணர்ச்சி பொங்கும் போது ஆழமா நம்புறீங்களோ, சிந்திக்கிறீங்களோ, சொல்றீங்களோ, பேசுறீங்களோ அது இன்னும் கொஞ்சம் ஆழமா நமக்குள்ள இறங்கி அது ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மறுபடியும் அதே மாதிரியான சம்பவங்களே நடக்க ஆரம்பிக்கும். இதனாலதான் 6, 8, 12 இருக்க கிரகங்கள் திருப்பி திருப்பி கெட்ட விஷயங்களே கொடுத்துட்டு இருக்குது. நீங்க டைரக்டா கெத்து, கௌரவம், மரியாதை, பேரு புகழுக்காக ஓடுவீங்கன்னு நான் சொல்லல. ஆனா இன்டைரக்டா உங்க மனசு அதை நோக்கி தான் போகும். ஏன்னா அதுதான் ரிசல்ட், அதுதான் கரெக்ட்னு இப்ப சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கு. ஸோ நம்மள அறியாமலே நம்ம மனசு அதை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஆனா இயற்கை என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க ஆன்மா, உங்க உயிர், உங்க சோல் ஹாப்பியா இருக்கணும், வளரணும், விரிவடையணும், ஆளுமையா இருக்கணும், சிறப்பா வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா இப்ப சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கிற அந்த வழிமுறையின் அடிப்படையில, அந்த நோக்கத்தின் அடிப்படையில செயல்பட வேண்டிய அவசியம் இல்ல. கெத்தா, கௌரவமா, பாராட்டுறபடி, பணக்காரனா, ஒரு அச்சீவ் பண்ண ஆளா நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இயற்கையின் விதிப்படி, இறையின் விதிப்படி
உங்களோட வளர்ச்சி, உயர்வு, ஆளுமை, அந்த திருப்தியான வாழ்க்கை எல்லாமே மறைவா கூட நடக்கலாம், எளிமையா கூட நடக்கலாம், அமைதியா நடக்கலாம், சில எக்ஸ்ட்ரா மெனக்கெடல்களுக்கு அப்புறம் கூட நடக்கலாம், சில தாமதத்துக்கு அப்புறம் கூட நடக்கலாம். அதுவும் வளர்ச்சி தான், அதுவும் திருப்தி தான். இயற்கைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் முக்கியம். அந்த நேச்சருக்கு, இறைக்கு உங்க சோல் ஹாப்பியா இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க வெற்றி பெறணுங்கிறது இயற்கையோட நோக்கம் கிடையாது. பெருமைப்பட வேண்டியதோ, புகழடைய வேண்டியதோ, கெத்து கௌரவம் காட்டுறதோ இதெல்லாம் இயற்கையோட நோக்கமே கிடையாது. இதெல்லாம் நம்ம உருவாக்கம் மட்டுமே. அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் உங்க சோல் ஹாப்பியா இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நேச்சர் உங்களை எந்த என்வரான்மெண்ட்ல படைச்சிருக்கோ அந்த என்வரான்மெண்ட்டை சும்மா திட்டிக்கிட்டு, அதிலேயே குறை சொல்லிட்டு, அதிலேயே கஷ்டப்பட்டுட்டு, அதையே ஹர்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் ஹர்ட் ஆகி வாழ்றதை விட, இருக்கிற சூழலை அக்செப்ட் பண்ணி அன்பா அரவணைப்போட அதுல உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து ஒரு பக்குவமா வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல, அந்த சூழல்ல இறையோட அருள் உங்களுக்கு தான் அதிகமா கிடைக்கும். அந்த சூழலை திட்டுறவங்களை விட, நம்பிக்கை இல்லாம நெகட்டிவா குணங்களை வளர்க்குறவங்களை விட உங்களுக்கு அதிகமான பிளெஸிங்ஸ், நேச்சரோட பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க இருக்கிற சூழலை என்னைக்குமே தப்பு சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க. அந்த சூழல்ல நம்ம பெஸ்டா இருந்தோமா, நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கு பண்ணோமா, செயல்பட்டோமா இல்லையா அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட நோக்கம் முன்னேறணும், வளரணும், விரிவடையணும், ஹாப்பியா ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான வழிகள் இப்ப சமூகம் கட்ட வச்சிருக்கிற வழிகள் கிடையாது. சைலண்டா இயற்கை சொல்ற வழிகளை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறதான் நம்ம உங்களுக்கு சொல்ற விஷயம். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி ஜாதகத்தை பத்தின ஆழமான புரிதல்களுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட நோக்கம் பலன் சொல்றது கிடையாது, என்ன நடக்கும் எப்ப நடக்கும்னு சொல்றது கிடையாது. உங்க கர்மாவை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அணுகிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் ஏற்படுத்துறது தான். அதுக்கு இயற்கையோட விதி, இயற்கையோட அமைப்பு, பிரபஞ்சத்தோட விதி, லா ஆஃப் அட்ராக்ஷனு, மனிதனோட சைக்காலஜி, மனித ஒழுங்கு, இது அந்த மாதிரி பல விஷயங்களை உணர்ந்து சொல்றோம். இதுல கன்வின்சிங் இருந்தா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா உங்க ஐடியாலஜி படியே வாழுங்க. அதுல எல்லாம் எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஸோ விருப்பம் இருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்க ஜாதகத்துல இதே மாதிரி எந்தெந்த கிரகம் எப்படி செயல்படும், என்ன சைக்காலஜியின் அடிப்படையில ஒர்க் ஆகுது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற டீடைல்டு அனாலிசிஸ், அது வேலை, தொழில், எக்கனாமிக், பர்சனல் எல்லாத்துலயுமே கலந்து வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது பொதுவான ஜெனரல் அஸ்ட்ராலஜி கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.